லட்சுமி வீட்டு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த திருநெல்வேலி பக்கம் நாங்க இருந்தப்பலாம் சிறுவீட்டு பொங்கல் விடுவாங்க. பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது இந்த மாரி சிறுவீட்டு பொங்கல் விடுவாங்க. முக்கியமா இந்த பெண் குழந்தைகள் இருக்க வீடுகள்லலாம் இந்த பொங்கல் வந்து கண்டிப்பா கொண்டாடுவாங்க. அதுக்கு பாருங்க அதே முறைப்படி நாங்களும் இங்க சென்னை வந்ததுக்கப்புறமும் அது மாரியே பண்றோம். இந்த மாரி கோலம் போட்டுக்கணும். மாக்கோலத்தில தனியா நம்ம வீடு எந்த மாடல்ல வேணுமோ அது மாரி அழகா வரைஞ்சிட்டு, நடுவுல ஒரு காவி போட்டுக்கணும். போட்டுட்டு குழந்தைகளோட ஜாமான் இந்த விளையாட்டு ஜாமான் இருந்தா அதெல்லாம் வைக்கணும். பாருங்க வாசல்ல என்ட்ரன்ஸ்ல வாசல் மாரி பொம்மை இருக்கு. அத வச்சிருக்கிறேன். அப்புறம் பசுமாடு பார்க்குற மாரி, அப்புறம் சேவல், கோழி இருக்கிற மாரி, வாசல்லே காரு இதெல்லாம் எங்க பேத்தி தனிஷா தான் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கிறா. கிச்சன் பாருங்க. அது வந்து கிழக்கு பார்த்து இருக்கணுங்கிறதுக்காண்டி கிச்சன்ல அந்த மாடல்ல வச்சிருக்காங்க. அதோட கூட இந்த மண் அடுப்பு, மண் பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. மிக்ஸி, அப்புறம் டைனிங் டேபிள் அதில் எல்லாமே அவள் பர்கர் செஞ்சு வச்சுருக்கேன்னு இந்த ஃபோர்க் இதோட சேர்த்து வச்சுருக்கிறா. இது வந்து அவளோட ரூமா எல் ஷேப்பில் சோபா போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கா பாருங்கள். அதில் அவளோட டாய்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறா. இது வந்து தனிஷாவோட ரூமா. அதில் அவளோட பியானி பொம்மை, இந்த ஹேர் ட்ரையர், கோம்பு, இந்த டாக்கிங் டாம், இந்த குட்டி பொம்மையெல்லாம் வச்சுருக்கா. அவளுக்கு அந்த நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும். மேக்ஸின்ற நாய்க்குட்டி எங்கள் வீட்டில் இருந்தது. அதனால் அது நினைவா ஒரு நாய்க்குட்டி பொம்மை வேறு வாங்கி வச்சுருக்கா. இது வந்து அவங்க அம்மா அப்பாவாம். அவங்க அம்மா அப்பா ரூமு. அதில் பக்கத்துலேயே பாத் டப் வச்சுருக்கா பாருங்க. பாத் டப்புக்குள்ளே ஒரு பொம்மை குளிக்கிற மாதிரி அழகா செட் பண்ணி வச்சுருக்குறோம். இது எல்லாமே நைட்டு உட்காந்து எங்கள் பேத்தி தான் அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போனா. நீ காலையில் வந்து எல்லாம் சொல்லுவா. அவள் எந்திரிக்கிற நைட்டு தூங்குறதுக்கே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சா, இனிமே தான் வருவா வந்து எல்லாமே சொல்லுவா பாருங்க. இது மாதிரி குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்க வீட்டில் இது மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா காலை வேளைகளில் நமக்கு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல இது ஒரு பார்க்கும்போது ஒரு ஆர்வமாக இருக்கும். பொங்கல் பண்டிகை பற்றி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் இதை பார்த்து நம்மளுடைய தமிழர் பண்பாடெல்லாம் நல்லா கற்றுக்கிடுவாங்க. இந்த சிறுவீட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இந்த சாணம் வச்சு, பிள்ளையார் வச்சு பூ வைப்போம் வாசல்ல கோலம் போட்டு. அந்த பிள்ளையாரெல்லாம் எடுத்து தனியா தட்டி தட்டி காய வச்சுப்போம். காய வச்சு அப்புறம் இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அந்த தை மாசத்துக்குள்ளே ஒரு நல்ல நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்கனவே நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த பூவெல்லாம் எடுத்து ஒரு பெரிய தாம்பாளத்தில வச்சு, அந்த எருக்கம் இலைய வச்சு, அது மேல நம்ம காஞ்ச அந்த சாண பிள்ளையாரையும் எடுத்து வச்சு அதில் ஒரு பூ வச்சு நம்ம ஏற்கனவே பொங்கல்லாம் பண்ணி வச்சுருப்போம். அந்த பொங்கல் அதில் கொஞ்சமாக பால், சர்க்கரை பொங்கல் எல்லாமே ஊற்றி ஆத்தங்கரையில் கொண்டு போய் இந்த நீர்நிலைகளில் கரைக்கிறது பழக்கம். நாங்கள்லாம் அந்த தாமிரபரணி ஆற்றுல அதை அப்படியே பெரிய தாம்பாளத்தில் எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போய் வச்சு அது மேலே அடியில் இந்த எருக்கம் இதெல்லாம் வச்சு வைக்கிறதுனால சாணம் காஞ்ச சாணம் இருக்குல்ல அது தண்ணியில் அவ்வளோ சீக்கிரமே மூழ்காது. அதை அப்படியே வச்சு சூடம் கொளுத்தி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக போயிட்டு வாமா. அடுத்த வருஷம் நாங்கள் இது மாதிரி சிறுவீட்டு பொங்கல் கொண்டாடணும்னு எல்லா பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில் உள்ளவங்கலாம் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஆத்தங்கரையில் போய் இது மாதிரி பண்ணிட்டு வர்றது ஒரு வழக்கம். அது ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும். அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லா பலகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு அது கரையில் போய் ஆத்தங்கரையில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு நல்ல பழக்கமாகவே எங்களுக்கு இருந்தது. சிறுவீட்டு பொங்கல் வந்து திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு பண்டிகை. இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும். குழந்தைங்க இருக்க வீடுகளில் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காமல் லட்சுமி சேனலுக்கு எழுதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டங்குன்னு தட்டுங்க.